டிஎஸ்எஸ் மணி. தமிழ்வேந்தன் சொல்லும்போது நேற்றைய முதலமைச்சரின் பேச்சு முழுவதுமாக ஒரு பிதற்றல். சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் பேசுகிறார், திமுக ஆட்சி குறை சொல்கிறார் என்றால் உங்களுடைய 20 நாட்களில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்க வெளிப்படையா. யாரை கைது பண்ணணும், எத்தனை வழக்கு பதிவு பண்ணணும், இதனால என்ன குறைஞ்சிருக்கு, அதையாவது ஒரு குறைந்தபட்சம் சொல்லல. எதுவுமே இல்லாமல் முந்தைய அரசின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறார். நியாயம் தானே? இந்த சட்டப்பேரவை நடக்கும் பொழுது இப்படி கேட்டாங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க கேள்வி முன்கூட்டி எழுதி கொடுத்துடணும். கொடுத்த பிறகு டிஜிபிட்ட வாங்கி முதலமைச்சர் அது பதில் சொல்லுவார். மற்ற நேரங்கள்லாம் டிஜிபின்னு இருக்காங்கல்ல, அவங்க தான் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வழக்கு இன்னும் புள்ளிவிவரம்லாம் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வழமையாக பார்த்தோம் அந்த பயணம். இல்லை அந்த மண்டல ஐஜி சொல்லுவார், இல்லை எஸ்பி சொல்லுவார் இல்லையா. 5 ஆண்டுகளாக உள்ள ஆட்சியை பற்றி சொல்லும் பொழுது இப்போ 20 நாள் என்பது ஒரு பெரிய விஷயம்னு வைங்க. 20 நாளைக்குள்ளே எல்லா பிரச்சனையும் எப்படி அணுக போகிறாங்க, எப்படி அணுகிட்டாங்க, எப்படி அதுக்கு கிடச்சிருச்சா பதில், ரிசல்ட்டு, தீர்வு என்பதெல்லாம் வேற ஒரு கேள்வி. நேற்று முரசொலியில் தலையங்கமே என்ன எழுதுகிறாங்கன்னா 20 நாளில் இருண்ட காலம்னு எழுதுகிறாங்க. இவங்க தான் 6 மாதம் என்ன உங்களுக்கு விமர்சனங்கள் இல்லாமல் கொண்டு போவோம்னு சொன்ன தலைமையிலிருந்து தான் வருது. தலைவருக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஏடு வரலாம், நமக்கு தெரியாதுல்ல, அது வேறு விஷயம். தலைவர் சம்மந்தம் இல்லாமல் பல விஷயம் நடந்து போச்சு. ஏன்னா தலைவரையே தோக்கடிச்சிட்டாங்களே, அதுவே ஏன்னு தெரியல. இன்னமும் குடகுல போய் விசாரிக்க வேண்டியிருக்கு அவர். சரி, அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு டிஜிபியை போடுவதற்கு என்ன இடைஞ்சல் என்பது தான். அப்போ டிஜிபியவே போடாமல் என்ன ஒரு இன்சார்ஜ் டிஜிபின்னு ஒப்பேற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்சி முடிந்து அந்த 20 நாள் முடிஞ்சிருக்கு, வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை வழக்கமாக யூபிஎஸ்சியில் கொடுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 3 பேரில் ஒருத்தரை தேர்வு செய்யணும், இப்படியெல்லாம் ஒரு வழமை இருக்குல்ல. அதுவும் கூட நீதிமன்றத்திற்கு போய் அதுக்கு பிறகு நெருக்கடி கொடுத்தும் கடைசி வர முடியாது, போட மாட்டேன் டிஜிபின்னு இருந்த ஒரு ஆட்சி. இப்போ டிஜிபி மகேஷ்குமார் போட்டாச்சுன்னு ஒரு செய்தி வருதா? பரவலாக வருது. வந்த உடனே இல்லை, ஆங்கிலேயத்தில் வந்திருக்குது, உண்மைதான். போட்டாச்சு என்பது போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு. அது நான் வேறு இடத்துல வெரிஃபை பண்ணேன். காரணம், இன்றைக்கி காலையில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருந்து யாரை இப்போ முதலமைச்சர் சொன்னாரோ, காரணம் கேட்குறீங்களே தோற்றதற்கு உங்கள் குடும்பத்தில் இருந்து தான் கீழே உள்ளவங்க பூரா சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே திமுகவில் அப்படின்னு சொன்னாரோ, அவர்கிட்டருந்து நாங்கள் மீண்டும் என்ன செயல்படாமல் இருந்தது செயல்பட வைப்போம் தங்களுடைய நிறுவனத்தை. எந்த நிறுவனத்தின் மூலம் பரப்புரையெல்லாம் செய்துட்டு இருந்தாங்களோ, உதவிகள்லாம் செய்துட்டு இருந்தாங்களோ அவங்களே அதிலிருந்து தான் வந்திருக்கணும் போல இருக்குது. டிஜிபியை இன்னமும் தேர்வு செய்யவில்லை, இன்னமும் யூபிஎஸ்சிக்கு இவர் சொல்லலை பதில், அவரையா இவரையான்னு போட போகிறாங்க என்பதாக ஒன்று வந்துச்சு. இன்னும் போடலைன்னு சொன்னாங்க, போட்டாச்சுன்னு சொன்னாங்களேன்ட்டு சொல்லி விசாரித்தேன். இல்லைங்க, புதன்கிழமை அதிகாரம் எடுக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. மகேஷ்குமார் போட்டாச்சுன்னு சொல்லி போட்டு சும்மனாச்சும்லாம் ஒரு ஆங்கிலேயர், பிரபல ஆங்கிலேயர் போட மாட்டாங்க. ஒரு டிஜிபி போட்ட பிறகுதான் எல்லா விஷயத்தையும் முழு கண்ட்ரோல் எடுத்து அவர்கிட்ட கேட்க முடியும். இதுதான் யதார்த்தம். இதை விஜய் சொன்னாரா சொல்லலையா என்பது வேற விஷயம். நாம் புரிந்து கொள்ளணுங்கிறது நமது விஷயம். இல்ல, டிஎஸ்எஸ் மணி சொல்லக்கூடியது இந்த அரசால நியமிக்கக்கூடிய ஒரு டிஜிபி. ஆனால் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட ஆல்ரெடி ஒரு டிஜிபி தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருக்கார்ல, அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேட்டால் ரிப்போர்ட் பண்ணுவார்ல, பண்ண மாட்டேன்னு எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டார்ல. அது சொல்ல மாட்டாங்கங்க. அப்புறம் நம்ம ஒரு டிஜிபி வரும்போது தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவார்ன்றது அந்த வாதம் ஏற்புடைய. இல்லை இல்லை, அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இல்லை, நீங்க முதலமைச்சர் சொல்லவே இல்லையே, முதலமைச்சர் சொல்ல முடியும்னு சொல்றீங்க. ஒரு முழு டிஜிபி எப்போ போடுறீங்களோ அப்போ தான் முழுமையாக கட்டுப்பாடு எடுக்க முடியும். சரி, என்ன கட்டுப்பாடு எடுக்க முடியும்? முதலமைச்சர் எடுக்க முடியுமா இல்ல டிஜிபி கட்டுப்பாடு? முதலமைச்சர்லாம் விடுங்க, டிஜிபி என்பது ஒரு சிஸ்டங்க. சரி, போலீஸ் சிஸ்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட முடியும் ஒருத்தர். அப்ப இப்ப கட்டுப்பாட்டில் இல்லையா? அதுதானே கடந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி.
நீங்க கடந்த ஆட்சின்றது இப்போ 20 நாட்கள்ல கட்டுப்பாட்டுல இல்லையா? அப்ப கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையாலாம் நம்ம வந்து சொல்வதற்கு ஒன்றும் இது கிடையாது. இப்ப நீங்க தான் சொன்னீங்க கட்டுப்பாட்டுல இருக்காது இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி. இல்லைங்க, முழு கட்டுப்பாடு என்பது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொன்றையும் புரிஞ்சு சரியா ஹேண்டில் பண்ணதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. டிஜிபின்னு எதுக்குங்க இருக்கிறாரு, எதுக்குங்க தேவை, அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசணுங்க அந்த இஷ்யூவை. சரி, சும்மா வந்து யாரோ வந்தாரு ஒருத்தர் இருந்தாரு யாரோ ஒருத்தர்லாம் பேசினீங்கன்னா, ஒருத்தர் வெங்கட்ராமன் இருந்தாரா, அவர் வந்து திடீர் லீவ் போட்டு போயிட்டாரா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு, என்ன கொடுத்த நெருக்கடியில். இந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? சரி, அந்த சிஸ்டத்தை. அதாவது நான் சொல்ல வருவது, இப்போ வந்திருக்கக்கூடிய வன்முறைகள், நடந்த வன்முறைகள் எதையும் வந்து குறைத்தும் மதிப்பிடக்கூடாது. அதற்காக பொறுப்பெடுக்க வேண்டும்னு அரசாங்கத்தை கேட்பது நமக்கு நியாயம், நாம் கேட்பது நமது கடமை. என்ன, அவர்கள்தான் பொறுப்பு, அதையும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் என்ன, 20 நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் தீர்த்தரணும்னு நினைப்பதற்குல நீ கூட முந்தானது ஜான் பண்ணி சொல்லியிருக்காரு. இல்ல, எனக்கு உங்க கேள்வி புரிஞ்சிச்சு. 20 நாட்களுக்குள்ள அப்படி என்ன சட்டம் ஒழுங்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க, அப்படி என்ன கட்டுப்படுத்திட முடியும் நீங்க கேட்கறீங்கன்னு புரியுது எனக்கு. ஆனா தேர்தல் பரப்புரையில தாவேக ஆட்சி அமைந்த உடனே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கிடைத்துவிடும் தானே முதலமைச்சர் விஜய் சொன்னார், டிவிகே தலைவர் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த பேச்சு எங்க போச்சு? முதலமைச்சர் அடுத்த நாள்ல இருந்து நாங்க பாதுகாப்பு கொடுத்தோம், அடுத்த நாள் காலையில 6 மணில இருந்து அர்த்தம் என்ன? அது என்ன புரியல. இல்ல, எனக்கு ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல யாருக்குமே தெரியாம இருக்கலாம். சரி, அது அவங்களுடைய அறிதல் சம்பந்தப்பட்ட விஷயம், புரியுதுங்களா? யதார்த்தத்தில் என்ன, கேள்வி கேட்பதோ வன்முறை நடந்தது என்பதை வந்து மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதுல வந்து நியாயங்கள் வந்து மறுக்கவே இல்லை நான். அதாவது இப்போ வந்து கோயம்பேட்டில் நடந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு ஒருத்தருடையதுங்காங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். சரி, அதாவது வன்முறைகள் நடந்தது என்பது அரசு சாரா சக்திகளுடைய வன்முறைகள் என்பதை நாம் அங்கீகரித்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். கட்சிக்குள்ளேயே ஆளுங்கட்சிக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப சீரியஸ், பயங்கரமா எடுக்கணும். இப்போ வந்து கீதா ஜீவன் கேட்டிருக்காங்க, ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த ஒன்றா அதே மாதிரி ஆளுங்கட்சிக்காரர் நிர்வாகின்னு. அதெல்லாம் ரொம்ப சீரியஸ் விஷயம், அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அதை இவர் உடனடியாக அட்ரஸ் பண்ணி ஆகணும், கட்சி தலைவராகவும் இருப்பதனால முதலமைச்சர். அதுலேயும் நான் வந்து கேள்வி கேட்கக்கூடாதெல்லாம் சொல்லலை. ஆனால் இவர்களுடைய பாணி வந்து என்ன, நாங்கள் வந்து விடாப்பிடியாக அவருக்கு எதுக்குமே எதுவும் லாய்க்கில்லை அப்படி இப்படின்னு முடிவுக்கு வருவது இந்த நிகழ்வுகளில் இருந்து ஏற்புடையதில்லை. அவ்வளோதான் விஷயம். குறிப்பாக டிஜிபி போடுவது சொல்கிறேன், பொய் சொல்கிறாங்க போடலன்ட்டு. அப்போ போட்டுட்டாங்க என்ற செய்தியும் வந்து அவர் பொறுப்பெடுத்த பிறகுதான் ஃபுல் ஃப்ளெஜ்டுன்னு ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? அதை சட்ட ஒழுங்கை ஹேண்டில் பண்ணுவதற்கு ஒவ்வொரு எஸ்பி இன்னொன்று தெரியுமா, பல்வேறு விஷயங்கள் போய் சேரலங்க, போய் சேரலங்க. எங்கள்கிட்ட இருக்குங்க கிரவுண்டில் உள்ள பல்வேறு விஷயம். எல்லா மாவட்ட எஸ்பி ஆபீஸ்லயும் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்க தாங்க தப்பான செய்திகளை எப்பவும் கொடுக்கறது, அதை முழுக்க மாற்றினா தாங்க மாறும். இதெல்லாம் உங்களுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நான் சொல்றேன். சரி, ஓகே. மணி, இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு விவகாரம், முதலமைச்சர் விஜய்க்கு பாராட்டப்பட்ட விவகாரம், மதுபான கடைகள் மூடப்பட்டது. தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனே இந்த மதுபான கடைகள் மூடப்படக்கூடிய அறிவிப்பு தமிழக மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. ஆனால் அந்த அறிவிப்பு செயல்படுத்தவே இல்லை, அது சும்மா ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? எதையும் கண் துடைப்புன்னு இந்த எக்ஸ்ட்ரீமா போய் சொல்லலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு சிறப்புன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கதையும் எல்லாம் வேண்டாம், கதை புரியுதுங்களா? விஷயம் என்னன்னா, யதார்த்தத்தில் அவர் அறிவிச்சாரு அப்படி ஒன்று, வரவேற்றாங்க அறிவிப்பை, அவ்வளோதான். அமுலாக்கல் என்பது அதற்கே உரித்தான ப்ராசஸ் எடுக்கத்தான் செய்யும். அது செய்கிறாங்களா இல்லையா, இந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலையோ கல்லூரிக்கு பக்கத்திலோ அல்லது வந்து இதுக்கு பக்கத்திலையோ கேள்வினா, அந்த அமலாக்கம் அப்படின்றதே உடனடி அமலாக்கம் தானே, இந்த கடைகள் மூடப்படுகிறது அப்படின்றது அமலாக்கம் தானே. எங்க உடனடி திருப்பி சொல்ல வரேன், உங்களால புரிஞ்சுக்கிட முடியலன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க வந்து சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதைத்தான் தொடர்பு கொள்றீங்க. இந்த மது கடைக்கும் எனும் பொழுது சட்ட ஒழுங்கை முழுக்க வந்து தனியாக பார்க்குறோம், அதுதான் வந்து இன்னைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட். அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை என்பதை எப்படி நடத்துவது என்பது தான் அதில் முக்கியம். அதில் தான் வந்து நீ ஏற்கனவே 5 ஆண்டுகளாக உள்ள அனுபவத்தில் பிழை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட தலைமை என்பதற்காக டிஜிபி குறிப்பிட்டேனே தவிர வெறும் டிஜிபி அல்ல. கலைஞர் வந்தோடனே சொன்னார், நுரையீரல் வந்து பாதிக்கு மேலே கெட்டு போச்சுன்னு காவல்துறையை, புரியுதுங்களா? அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னன்னு பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு எஸ்பி தான் தலைமை எடுக்கிறாரு.
அப்போ நீங்கள் என்னதான் மேலிருந்து சொன்னாலும் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து சொன்னாலும் அங்கே எஸ்எஸ்பிஎஸ்பின்னு ஒன்று இருக்குது, எஸ்எஸ்பிஎஸ்பிலேருந்து சொன்னாலும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் விவரங்களை. அதுக்கப்புறம் வேலூரில் போய் எஸ்பிகிட்ட கேட்டால் இன்னும் எங்கள்கிட்ட வராமல் அங்கே போயிட்டீங்க, ஐபிஎஸ் அதிகாரி, நான் ஐபிஎஸ் அதிகாரி, அதனால் நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு எஸ்பியும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்படிலாம் சிஸ்டத்துக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. அப்போ அந்த எஸ்பி ஆஃபீஸில் எதை வைத்துக்கொண்டு வெளி நடப்புகளை தெரிந்து கொள்கிறாருன்னா ஸ்பெஷல் பிரான்ச்சு. அப்போது மாவட்டங்களில் உள்ள இந்த ஸ்பெஷல் பிரான்ச் பொறுப்பாளர்கள் சிக்கலாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், மாவட்ட அமைச்சருக்கு தகுந்தாற் போல் விசுவாசமாக இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஆக்டிவிஸ்ட் செயல்பாட்டாளர்கள் தமிழ்நாடு காவல்துறையில இன்னும் சில நடவடிக்கைகள் தேவைப்படுது. அந்த நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் சீர்திருத்தமாகும் அந்த சிஸ்டத்துக்குள்ள. அதுல பல்வேறு விஷயங்களை இந்த 5 ஆண்டுகள் உள்ள அனுபவங்களில் இருந்து கோளாறுகள் என்னெல்லாம்னு கேட்டுக்கிட்டு செயல்பாட்டாளர்கள் முடிந்த அளவு இது போன்ற விவாதங்களையாவது சொல்லி அரசாங்கத்திற்கு உதவி சேவை செய்கிற வேலையை இந்த 20 நாள் 30 நாள் 2 மாதத்துல செய்யலாம். சரி, அவங்க எடுத்துக்கிட்டு செய்யணும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். இதற்கான குற்றம் சாட்டப்படுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதற்கான கால அவகாசம் எவ்வளவு? இப்ப எல்லாருமே கேட்கக்கூடியது ஒரு கால அவகாசம் சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்களும் மக்கள் மடிந்து கொண்டே இருப்பாங்களான்னு கேக்குறாங்க. ஃபார்முலா ஒண்ணு கிடையாதுங்க. நேத்தை விட இன்றைக்கு, இன்றைய விட நாளைக்கு ப்ராக்ரஸ் இருக்கான்னு தான் பார்க்கணுங்க. புரியுதுங்களா? நீங்க ரெடிமேடா எல்லாத்துலயுமே ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு விஷயத்தை அணுகக்கூடாது. கடுமையா கெட்டு போயிருக்குது, கலைஞர் சொல்லிட்டாரல்ல, அது முழுக்க கெட்டு போனதை பார்க்குறோமா இல்லையா? அப்போ இந்த காவல்துறையினுடைய கெட்டு போனதுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு முதல்ல ஹெட் வேணும், அதற்கு பிறகு ஒவ்வொரு ஏரியாவிலையும் வேணும் எக்ஸிக்யூஷன் என்ற அமுலாக்கல் என்பது இருப்பது மாவட்டத்தில் அவர்களுக்கு வெளி செய்திகளை சொல்வது, உண்மைகளை சொல்வது என்பதற்குத்தான் அந்த உளவுத்துறை இருக்கு. அதுல ஒழுங்கா இருக்காங்களா என்று கேட்டால் எல்லா இடத்திலும் தவறாக இருக்கிறார்கள். நான் குறிப்பாக பணியாற்றக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நான் ஓப்பனாவே சொல்றேன், தென் மாவட்டங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எப்படின்னு. அதனால வெளிப்படையாக யதார்த்தத்தை சொல்றோம். யதார்த்தம் இவ்வளவு தூரம் இருக்குது, எடுத்துக்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு.